வருதுக்கு மேலே 30 வருடங்களுக்கு மேலே நீங்கள் வந்து தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களோட பயணிச்சிருக்கீங்க. அவருக்கு வந்து வாகன ஓட்டுநராக இருந்திருக்கீங்க, நேர்முக உதவியாளராக இருந்திருக்கீங்க, நிறைய அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இந்த 32 வருடம் பல அனுபவங்கள் உங்கள் கூட அவர் கூட இருந்திருக்கும். அதில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்க முடியுமா? எனக்கு என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யமான நினைவுகள்னாக்க, கடலூரில் வந்து தனியார் துறையில் இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கை வச்சு ஒரு பேரணி கடலூர் மாவட்டத்தில் அறிவிக்கிறார் தலைவர். கடலூர் மாவட்டத்தில் தான் அறிவிக்கிறார். அந்த பேரணிக்கு வந்து அரசு தடை விதிக்குது. அப்போ தடை விதிக்கக்குள்ள தலைவருக்கு வந்து கண்ணில் வந்து அல்சர் வந்துடுச்சு. அதனால் அவரால் அந்த பேரணியை வந்து போக முடியல. அப்போ ஒரு போஸ்ட்டு வந்து அடிக்கிறார். பாதையில் குறுக்கிடும் தடைமீறு அதிரடி பாய்ச்சிகள் படைத்திடு வரலாறு சொல்லி ஒரு போஸ்ட் அடித்து என்ன தடை வந்தாலும் அதை மீற வேண்டும்னு சொல்லி அடித்து ஓட்டுறதும். அப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி போகிறாங்கன்னா, எங்கே விடுதலை சிறுத்தைகள் எப்படி போனாலும் பஸ்ஸில் போனாலும் வந்து போலீஸ் மடக்குது. ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு போகிற மாதிரி, சபரிமலைக்கு போகிற மாதிரிலாம் வந்து போனாங்க. போய் காவி துணியை கட்டிக்கிட்டு போய் எப்படியாவது போய் அங்கே அசம்பிள் ஆகி பேரணி தலைவர் போக முடியல. ஆனால் அங்கே பேரணி நடந்தது. நாங்கள் வந்து திருமாவளவன் தலைமறைவுன்னு பேப்பரில் வந்து செய்தி, ஆனால் தலைமறைவு இல்லை. நாங்கள் சென்னையில் ஆட்டோவில் தான் ரவுண்ட் அடித்தோம். அந்த ஆஸ்பத்திரியில் அவர் இருக்கக்குள்ள நாங்கள் வந்து போகக்குள்ள வழியில் மறைக்குது போலீஸ். எங்களை ஆட்டோவிலே போகிறோம், மறைக்குது. ஒரு 10 மணிக்கு கிண்டிக்கிட்ட தான் மறைக்கிறாங்க. போலீஸ் வந்து யார் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறோன்னு ஆஸ்பத்திரி சீட்டை காட்டு போகிறோம். அப்போ வந்து தலைவருடைய போட்டா இருக்காது, பேர் மட்டும்தான் இருக்கும். அதனால் போலீஸும் எங்களை வந்து செக் பண்ணது, எங்களை யாருன்னு தெரியாத நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து தலைமறைவு இல்லை, நடமாடிட்டு தான் இருக்கார். ஆனால் அந்த தடையை மீறி பேரணிக்கு போகணும்னுக்குள்ள ஒரு கண்ணில் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டி மாரி வந்து அல்சர் வந்துச்சு. அதை அப்புறம் சரி பண்ணிக்கிட்டு அந்த பேரணி வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய ஆணைக்கு இணங்க அது வெற்றிகரமாக வந்து ஒரு விஷயத்தில் வந்து எங்களுக்கு வந்து நடத்துகிறதோட தடை விதிக்கக்குள்ள தான் எங்களுக்கு வந்து 4 பங்கு வீரியமாக வந்து அப்போல்லாம் ஏக்கமாக இருந்த காலத்தில், தேர்தல் புறக்கணிப்பு காலத்தில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக தோழர்கள் நிற்பாங்க. ஒரு விஷயத்துக்கு வந்து அனுமதி கொடுக்குறதோட தடை விதிக்கக்குள்ள தான் வீரியமாக போகணும்னு சொல்லி பல்வேறு யூகம் வகுத்து போவாங்க அந்த இடத்துக்கு, போராட்டத்துக்கு. அதுதான் மறக்க முடியாத சம்பவமாக நான் பார்க்குறேன். எங்கள் கூட உங்களோட இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், நன்றி.